வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு ஆஃப்லைன் கிங் ஸ்மார்ட் போன்ஸ் தான் வந்து இருக்கு. ஓப்போட ரெனோ 7 5G இருக்கு, விவோட V23 5G இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ரெண்டு போனோட ஃபுல் டீடைல் கம்பேரிசன் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு போனோட டிசைன் டிஃபரன்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ரெண்டு ஃபோன்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல யூனிக்கான ப்ரீமியமான டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோன்லயும் நமக்கு வந்து நல்ல ப்ரீமியமான மேட் கிளாஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டு ஃபோன்லயும் நமக்கு வந்து யூனிக்கான டிசைன் வந்து இருக்கு. விவோல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் சேஞ்சிங் ஃபீச்சர் வந்து இருக்கு. அப்புறம் ஓப்போல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரிப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ரெண்டு ஃபோனுமே பார்க்கறதுக்கு நல்லா சூப்பரா நல்லா வேற லெவல்ல வந்து இருக்கு. அப்புறம் ஃபோனோட திக்னஸ் வரையில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விவோல வந்து 7.6 mm திக்னஸ், அப்புறம் 181 grams வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்போல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 7.8 mm திக்னஸ், அப்புறம் 173 grams வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோனுமே நல்லா லைட் வெயிட்டா நல்லா ஸ்லிம்மா வந்து இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஏரியால நமக்கு வந்து விவோ வந்து ஓப்போட பெட்டரா பண்ணுது. அது என்னன்னா விவோல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சைட்ல வந்து மெட்டல் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்றாங்க. ஆனா ஓப்போல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்றாங்க. அதனால டியூரபிலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா விவோ வந்து ஓப்போட கொஞ்சம் லைட்டா பெட்டரா வந்து இருக்கும். அப்புறம் முன்னாடி டிசைன் வரையில பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு போன்லயுமே நமக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்கு. ஸோ விவோல நமக்கு வந்து ரெண்டு செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி நாட்ச் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஓப்போல பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம இதோட சின் சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு இந்த ரெண்டு போனோட சின் சைஸுமே நான் வந்து காமிக்கிறேன். ஸோ ஓப்போ பாருங்க எவ்வளவு பெருசா எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இந்த ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. ரெண்டு ஃபோனுமே வந்து உங்களுக்கு டிசைன் வைஸ் வந்து டிசப்பாயிண்டே வந்து பண்ணாது. V23ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஃபோன் மாதிரி வந்து ஃபிளாட் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெனோ 7ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து கர்வ் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து V23க்கு தான் ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்து இருக்குது. ஏன்னா அதில் வந்து மெட்டல் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா V23 தான் வந்து லைட்டாக ரெனோ 7ஓட வந்து பெட்டராக வந்து இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோனோட டிஸ்பிளேஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக சேம் டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து சொல்லணும். ஸோ ஓப்போல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.43 inch வந்து கொடுத்துருக்காங்க. விவோல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.44 inch வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Full HD Plus பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தான 90 Hz தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விவோல வந்து ஏதோ ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்போல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொரில்லா கிளாஸ் 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து டிஸ்பிளே மோட்ஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்போல வந்து ரெண்டு மோட் வந்து கொடுத்துருக்காங்க, விவிட், நேச்சுரல். அப்புறம் ஸ்க்ரீன் டெம்பரேச்சரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து விவோல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மோட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல், வைட். அப்புறம் இதுலையுமே நம்ம வந்து கலர் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வைஸ் ரெண்டு ஃபோனுமே வந்து ட்ரான் தான் நம்ம வந்து சொல்லணும். அடுத்து ப்ராசர்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெனோ 7ல வந்து Dimensity 900 வந்து யூஸ் பண்ணுறாங்க. V23ல பார்த்தீங்கன்னா Dimensity 920 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 900க்கும் 920க்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித சேஞ்சஸுமே வந்து இல்லை. நமக்கு வந்து பிரைம் கோரோட கிளாக் ஸ்பீட் வந்து 2.4 GHz வந்து 2.5 GHz வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜிபியோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 6 Hz வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ரெண்டு சிப்செட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடும். அப்புறம் ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு வந்து ரேம் எக்ஸ்பேன்ஷனுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்போல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 GB வரைக்கும் ரேம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். விவோல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸும் கண்டிப்பாக டிஸ்பிளே மாதிரி ட்ராங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z Mobiles. A2Z Mobiles கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்க கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சிருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்ல நீங்கள் ரெண்டு மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்க அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இங்க S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் பிரைஸ்ல வந்து பண்ணி தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபோன்ஸ் மட்டும் இல்லாம இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சிருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்க கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ வேற லெவல். கடைசியா இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்கு. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விவோ V23ல வந்து 4200 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
ரெனோ 7ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4500 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னுமே ஃபாஸ்டரான 65 வாட்ஸ் சார்ஜிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஓப்போ தான் வந்து V23யோட கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ப்ளஸ் இன்னுமே வந்து ஃபாஸ்டராக வந்து சார்ஜ் பண்ணிடும். நெக்ஸ்ட் எந்த ஃபோன்ஸில் வந்து கேமராஸ் வந்து பெட்டராக இருந்துச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃபிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ செல்ஃபின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த காம்படிஷனுமே வந்து இல்லை. ஸோ விவோவில் யூஸ் பண்ணியிருக்க 50 MP சென்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓப்போவில் யூஸ் பண்ணியிருக்க 32 MPயோட வந்து பெட்டராக வந்து இருக்குது. ஸோ ஓப்போ வந்து மோசம்னு வந்து சொல்லலை. இந்த ரெண்டு இதில் கம்பேர் பண்ணும்போது விவோ தான் வந்து பெட்டராக இருந்துச்சு. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து இன்னும் அடிஷ்னலாக நமக்கு வந்து 8 MP அல்ட்ரா வைட் கேமராவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் செல்ஃபிக்கோசரம் செதுக்கின ஃபோன் தான் இந்த V23. அதனால் கண்டிப்பாக இதில் தான் வந்து பெட்டராக இருக்கும். அப்புறம் ரியர் கேமரா வரையில இந்த ரெண்டு போனுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிமிலரான ட்ரிபிள் கேமரா செட்டப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு போன்லயுமே பிரைமரி 64 MP தான். அப்புறம் வந்து 8 MP அல்ட்ரா வைட் அப்புறம் 2 MP மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பேரிசன்ல பாத்தீங்கன்னா நான் வந்து அல்ட்ரா வைடும் மேக்ரோவும் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா ரெண்டு போன்லயுமே நமக்கு வந்து ஆவரேஜாக தான் வந்து இருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டே டைம் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ ரெண்டு ஃபோன்லையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏஎம் மோட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஆட்டோ HDR மோட் வந்து ஆன் பண்ணியிருந்தேன். ஸோ ஓப்போட இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நேச்சுரலாக வந்து காமிச்சிருக்கு. விவோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஞ்சியாக நல்லா பூஸ்ட் பண்ணி வந்து காமிச்சிருக்கு. ஸோ இந்த ஃப்ளவர் ஃபோட்டோ பாருங்கள், ஓப்போவில் எடுத்திருக்க ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்படியே ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படியே வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. ஆனால் விவோ பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து பூஸ்ட் பண்ணிடுச்சு. ரியல் லைஃப்பில் இருந்த கலருக்கும் இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற கலருக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சியாக வந்து காமிச்சிருக்கு. அப்புறம் நைட் டைம்னு வரையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விவோ தான் வந்து ஓப்போவோட கொஞ்சம் லைட்டாக வந்து பெட்டராக இருக்குது. விவோட இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா பிரைட்டராக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா டீட்டெயில்டாகவுமே வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் கண்டிப்பாக விவோ தான் வந்து பெட்டராக இருக்குது. பட் டே டைம் அப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு நேச்சுரலான இமேஜஸ் வேணும், ட்ரூ டு லைஃப் இமேஜ் வேணும்னா நீங்கள் வந்து ஓப்போ வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து பஞ்சியாக நல்லா பூஸ்டடான இமேஜஸ் வேணும்னா நீங்கள் வந்து விவோ வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் பர்சனலாக வந்து ஓப்போ தான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில நான் ஓப்போவோட கலர் ஓஎஸோ இல்லை விவோவோட ஃபன்டச் ஓஎஸோ வந்து கம்பேர் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ரெண்டு ஓஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்வான்டேஜஸ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ அந்த ரெண்டுமே கம்பேர் பண்ண அதுவே பார்த்தீங்கன்னா தனி வீடியோவாயிரும். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா எந்த வேர்ஷனில் இருக்குன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ விவோ V23ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 12 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு வருஷம் பழைய ஆண்ட்ராய்ட் 11 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஓப்போ வந்து விவோ மாதிரி ஆண்ட்ராய்ட் 12 வந்து லான்ச் பண்ணியிருக்கணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு வரையில நமக்கு வந்து ரெனோ 7ல வந்து ஹெட்ஃபோன் ஜாக் அப்புறம் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டு ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து V23ல வந்து மிஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோன்ஸோட ப்ரைசிங் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ ஓப்போ ரெனோ 7 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியன்ட்ல தான் வந்து அவைலபிளா இருக்கு, 8+256. அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 29,000. விவோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு வேரியன்ட்ல வந்து தராங்க, 8+128 அப்புறம் 12+256. 8+128ஓட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000. அப்புறம் 12+256 GB பிரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000. ஸோ இந்த கம்பேரிசன் ஃபேரா இருக்கும்னா நம்ம வந்து விவோட பேஸ் வேரியன்ட் தான் வந்து கன்சிடர் பண்ணோம். ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்போவோட வந்து பிரைஸ் வந்து சேமா மேட்ச் ஆகுது. ஸோ ஓப்போக்கு எதெல்லாம் அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விவோட 1000 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது, அதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் அப்படியே டபுளாக வந்து கிடைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெட்டர் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ SD கார்டு, அது மாதிரி நிறைய ப்ராக்டிக்கலான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்போல வந்து கொடுத்துருக்காங்க. விவோக்கு எது அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விவோல வந்து மெட்டல் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓப்போட விவோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டியூரபிளா இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஃப்கோர்ஸ் செல்ஃபி கேமரா தான். அப்புறம் பெட்டர் நைட் மோட் போட்டோஸ் அது சொல்லலாம். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12ஓட வந்து லான்ச் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸ்ல எது பெஸ்ட்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக V23 தான் வந்து பெஸ்ட். ஆனால் ஓப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விவோட நல்ல வேல்யூ ஃபார் மணியா வந்து இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபோன்ல எந்த ஃபோன் நீங்க வந்து சூஸ் பண்ணுவீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.